ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி, அம்பத்துரையந்தாய் போற்றி, மகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சந்தி வழிபாடு செய்முறை நிகழ்ச்சி இப்போது உங்களுக்கெல்லாம் செய்து காட்டப்படுகிறது. எல்லோரும் கவனமாக சின்ன தொகுப்பு பார்த்தும் கேட்டும் அதை முறையாக செய்வார்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல எந்த ஒரு வழிபாடாக இருந்தால், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பயன் கருதித்தான் செய்கிறோம். பயன் கருதாமல் செய்வதற்கு நமக்கு அவ்வளோ இது இல்லை. உலகியலில் பயன் கருதான் செய்யணும். வள்ளுவர் பெருமான் பயனில் சொல்லாமைன்னு ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கார். பயன் இல்லாதவற்றை சொல்லக்கூடாதுன்னு இருக்கார். அப்போ செயல் பயனோடு தான் இருக்கும். இந்த பயனை கருதாமல் செய்கிறது என்பது கொஞ்சம் உயர்ந்த நிலை. நிஷ்காமியம்னு வடமொழியில் சொல்வார்கள். அது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. அதனால உலகில் இருக்கிற நமக்கு பயன் கருதித்தான் செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த வழிபாட்டில் என்ன பயன் அதை முதல்ல சொல்லியிருக்கிறோம். இவ்வழிபாடு மனம் மொழி மெய் எனும் முக்கரணங்களும் ஒரு நெறியில் நிற்கும் முறையில் செயல்பட்டால் அகப்புற கருவிகள் வல்லமை பெற்று உயிர் தூய்மையாகி திருவருள் நலம் பெருகும். அதனால் மெய்வழி இயக்கங்கள் பரவி உலகில் அன்பும் அமைதியும் நிலவும். இந்த பயன் என்னன்னா பொது பயன், உலகத்தில் அன்பும் அமைதி நிலவும். சிறப்பு பயன் நமக்கு நம்முடைய ஆன்ம வழிபாடு செய்வதனால நம்முடைய ஆன்ம நலத்துக்கு அது பெறும். இதை எப்படி செய்யணும்னா மனம் மொழி மெய் என்ற மூன்றும் ஒரு நெறியில் இருக்கும்படி பண்ணணும். மனசு ஒன்று எண்ணின்னு இருக்கும், செயல் இங்கே வழிபாடு பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்கும், வாயில் ஏதோ திருமுறைகள் சொல்லிட்டு இருப்போம், மனசானா ஒன்றாது. அப்படி ஒன்றி செய்யணும். அதை ஒரு நெறியில் நிற்கும் முறையில் செயல்பட்டால் மூன்றும் ஒரே நேரத்தில் ஒன்றா செய்யணும். இப்படி சில செயல்கள் நாம் செய்கிறோம். காலையில் செய்தித்தாள் வரும், படிச்சுக்கினே இருப்போம். வீட்டில் காப்பி வந்து கொடுப்பாங்க, காப்பி குடிச்சிருப்போம், செய்தியும் படிச்சுன்னு இருப்போம். எல்லாம் செய்தித்தாளில் படித்து விட்டு இருப்பாடு நடுவில் அந்த கோலை எடுத்து போயிட்டு இருப்பாங்க. இந்த காப்பியை கொடுக்கல, இன்னைக்கு காப்பி குடிச்சிருக்கிறோம், செய்தியும் படிச்சிருக்கிறோம். அப்போ மனம் எதில் ஒன்றி இருந்ததுன்னா செய்தித்தாள் படிப்பதில் ஒன்றி இருந்தது. அதனால் நம்ம காப்பி குடிச்சு நமக்கு தெரியல. அது மாதிரி மனம் ஒன்றி இருக்கணும். நாம் வழிபாடு செய்கிற போது நாம் செய்கிற அந்த வழிபாட்டில் செய்கிற இந்த கையால் உடம்பை வைத்து பயன்படுத்தி செய்கிற செயல், அப்புறம் மனம் சொல்லுகிற திருமுறை, நம்ம சொல்லுகிற தொடர்கள், இதெல்லாம் ஒரே நிலையில் நிற்கும்படி செய்யணும். அப்படி செய்தால் பலன். நான் இத்தனை வருஷமாக செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே பலன் கிடைக்கலன்னா நம்ம ஒழுங்காக செய்யலைன்னு இருக்கணும். மனம் ஒன்றி செய்யலை. அதனால் மனம் ஒன்றி செய்யணும். அப்படி செய்தால் அகப்புற கருவிகள், வெளியில் தெரிகிற இந்த கருவி, உள்ளே இருக்கிற கருவிகள் அதெல்லாம் நன்கு செயல்படும். அப்படி உயிர் தூய்மையாகும், திருவருள் நலம் பெருகும். அதனால மெய்வழி இயக்கங்கள் பரவும். நான் ஒருத்தர் பண்ணுறதுனால எப்படி மெய்வழி இயக்கம் பரவும் அப்படின்னு கேட்கலாம். நாம் எல்லாரும் இதுக்கு முன்னே இந்த வழிபாடு பற்றி தெரியாது. குமரலிங்கம் வந்தார், தியாகராஜா வந்தார், அவங்கெல்லாம் செய்துருந்தாங்க. அவங்க 2 பேர் சொன்னதையும் செய்யும்போது பார்த்ததையும் கேட்டு ஒரு 30 பேர் இன்றைக்கி சேர்ந்துருக்கோம். அப்போ இது பாருங்கள், 2 பேர் தான் வந்தாங்க, இவ்வளோ பேர் சேர்ந்துருக்கோம். இந்த 30 பேரும் இதே மாதிரி ஒழுங்காக செய்துனே வந்தால் உங்களை பார்க்குற இன்னும் ஒரு 30 பேர் 300 பேராக, அந்த 300 3000 ஆகும். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது இயக்கம் பரவும். கொஞ்சம் காலம் எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உலகத்தில் அன்பும் அமைதி நிலவும். அதுதான் பொது பயன். அடுத்து காலையில் வைகரை தேனிப்பு. வைகரைனா காலை நேரம், விடிய காலையில் எழுந்துக்கணும். காலையில் ஞாயிறு தோன்றும் முன், சூரியன் தோன்றும் முன்னால் எழுந்துக்கணும். எழுந்துக்கிற போதே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி எழுந்துக்கணும். இவ்வளவு நாள் நம்ம எப்படி இருந்தாலும் எழுந்துக்கிற போது இனிமேலே நம்ம இந்த தீக்கை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எப்பொழுதுமே சிவசிந்தனையோடு இருப்பது. தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிற போது கூட எதையும் நினைக்காம திருச்சிற்றம்பலம் சிவசிவ அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறது. அந்த பழக்கத்தை நாம் உண்டு பண்ணிக்கணும். சொல்லிக்கொண்டே எழுந்து கைகால் முகம் கழுவி வாய் கொப்பளித்து வெந்நீர் அல்லது தண்ணீர் வழக்கப்படி அருந்தி திருநீர் பூசிக்கணும். நான் குளிக்கல அது சொல்லி பல் வழக்கல, இங்கே பல் வழக்கல, வாய் கொப்பளித்து தான் போட்டுருக்கு. இப்போ பல் வழக்கல, நான் திருநீர் பூசலாம்னா திருநீர் எப்பவும் பூசலாம். நாம் நடராத்திரி தூங்கி இருக்கிற திடீர்னு எழுந்துக்கிறோம், கழிவறைக்கு போயிட்டு வரோம், அப்போ கூட திருநீர் பூசையும் படுத்துக்கலாம். திருநீரை எப்பவும் பூசலாம். அதுக்கு குளிக்கணும் அவசியம் இல்லை, பல் வழக்கணும் அவசியம் இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. எப்போனாலும் திருநீர் பூசலாம். திருநீர் பூசினாலே உடம்பு தூய்மையாகிவிட்டுன்னு அர்த்தம். அதனால் திருநீரை எப்பொழுதும் பூசிக்கணும். அதனால் காலையில் எழுந்த உடனே கை காலம் கொடுத்து தினம் தண்ணி குடிக்கணும். வாட்டர் தெராப்பின்னு இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. தண்ணி குடிக்கிறவங்க ரொம்ப குறைச்சிடாங்க. அதனால் வாட்டர் தெராப்பின்னு ஒரு மருத்துவ முறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தினந்தோறும் தண்ணி குடிக்கணும். அது காலையில் எழுந்த உடனே கட்டாயம் தண்ணி குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டு திருநீர் பூசிக்கணும். உட்காந்து முதல்ல ஒரு பாடலாவது சாமியை நினைச்சு வரணும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலனது பூங்கடற்கு எடையுடைய கொண்டு திருவுரத்து எமக்கருள் மலரும் எழிலகை கொண்டு திருவடியோரோ செய்
பாடல் எல்லாருக்கும் தெரியும். நம்ம தெரிஞ்சா அந்த 10 பாடல் சொல்லலாம். நேரம் இருக்கும்னா 10 பாடல் சொல்லலாம். நேரம் எனக்கு இல்லைங்க, ரொம்ப அவசரம், எழுந்த உடனே நான் வேலையை பார்த்துட்டு கிளம்பணும்னா ஒரு பாடலாவது கட்டாயம் பாடல் ஒரு பாடல் போட்டுருக்கோம். இந்த மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை இயன்றவரை ஓதி சிவபிரானை தேனித்தல். தேனித்தல்னா கொஞ்ச நேரம் பெருமான மனதில் நினைத்தல். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை கேட்பார் விரிப்பார் திருவார்த்தையில் வர வரி. அதில் தேனித்தல் என்று சொல் வருகிறது. அதுதான் தியானம் என்று சொல்லுடைய நேர்த்தி தமிழ் சொல். அதனால இறைவனை இன்பமாக எண்ணி நினைத்தல். இப்போ நினைக்கிற போதே நாட்கள் இனிக்கும். அந்த மாதிரி தேனித்த பின் காலை கடன்களை முடித்து முழுகு, அதை குளிக்கும். முழுகும் போது சும்மா போய் குளிக்காம அந்த தண்ணியை தீர்த்தமாக நினைச்சு சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே அப்படின்னு சொல்லி ஊற்றிக்கணும். அந்த குழாய் திறக்கும் போது அந்த தண்ணி வரும்போது நம்ம சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே அப்படின்னு சொல்லி நிறைய தீர்த்த பாடலும் நிறைய நம்ம திருமுறைகள் இருக்குது. ஆர்த்த விரைவு தேர்கட ராமாத்தாடும் திருத்தன், அந்த மாதிரி பாடல்களை சொல்லி குளிக்கிறது. குளிச்சுட்டு இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்ட கூட குளிக்கலாம். இல்லை இந்த 2-3 வரியை சொல்லி குளிக்கலாம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வழிபாட்டுக்கு வரும்போது இப்படி ஒரு செம்புல இது இருக்கிறது வெள்ளியாக இருக்குதுனால இதான் வெள்ளிதான் வச்சுக்கணும் இல்லை, அடையாளத்துக்காக சொல்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொம்புல தண்ணி இது மாதிரி சுத்தமான தண்ணி குளிச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு வரணும். கையில் இருந்து வழிபாட்டுக்கு அங்கிருந்து கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்துடும். செம்பில் எடுத்து வந்து அதிகம் சிறிது வழிபாடு இடத்தில் சிறிது அதில் சிறிது கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம வழிபாடு செய்கிற இடத்துல ஏற்கனவே நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தொடச்சி தான் போயிருந்தா கூட தண்ணியை ரொம்ப தெளித்து வைக்கிறது தான் நம்ம மரபு, ஒரு தூய்மைப்படுத்தல். அப்படி கண்ணை தெளிச்சுட்டு தான் உட்காரணும். கல்லுக்கு தண்ணி தெளிச்சுட்டு உட்காரணும். அது மாதிரி நம்ம வழிபாடு செய்கிற போது தண்ணியை கொண்டாந்து விடுங்க. அப்படியே தரையில் வைக்காம அப்படி ரொம்ப தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கணும் உட்காரணும். உட்காந்து இயன்றால் வீட்டில் நம்ம நீர்ச்சம்பி வைத்து இயன்றால் திருவிளக்கு ஏற்றி ஊதுவத்தையும் பொருத்தி கொள்ளுங்க. நம்ம வீட்டில் இருக்கிறோம் ஊதுவத்தி வைக்கலாம், விளக்கேற்றி வச்சுக்கலாம். இப்போ வெளியூருக்கு போயிருக்கிறோம், காலையில் அங்கே எழுந்துக்கிறோம், அங்கே போய் விளக்கேற்று தேட முடியாது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் பரவாயில்ல, அதுக்கு அந்த நேரத்தில் நம்ம விளக்கேற்ற முடியலையே ஊதுவத்தி எதுவுமே வருத்தப்பட தேவையில்லை. அந்த நேரத்தில் நம்ம இயல்பாக பண்ணிக்கலாம். வீட்டில் செய்கிற போது விளக்கேற்றி வச்சு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு உட்காந்து ஒரு மனை அல்லது இந்த மாதிரி ஒரு தடுக்கு, இதுவே தடுக்குன்னு பேர். நம்முடைய ஆற்றல் பூமி இழுக்காமல் தடுப்பது, அதனால இதுக்கு தடுக்குன்னு பேர். இப்போ அந்த தடுக்குன்ற சொல்லலாம் எல்லாருக்கும் மறந்து போச்சு. ஏதாவது ஒரு துணியோ ஏதோ வெறும் தரையில் உட்காந்து பூசை பண்ணக்கூடாது. ஒரு மனை அல்லது இந்த மாதிரி ஒன்று அல்லது இந்த மாதிரி ஒரு துணி ஏதாவது இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியாவது போட்டு விரித்து உட்காந்துக்கணும். அது மேலே உட்கார்ந்து காலையில் சூரியன் கிழக்கு நோக்கி இருக்கும், அதனால் கிழக்கு நோக்கி அமர்தல் அல்லது மேற்கு நோக்கி அமர்தல். மாலையில் மேற்கில் இருக்கும். பொதுவாக நம்ம கிழக்கு நோக்கி உட்காந்து பண்ணுறது நம்ம இதில் மரபு இருக்குது. அதனால் அப்படி ஏதாவது வசதிப்படி உட்காந்துக்கலாம். எல்லா திசையிலும் பெருமான் இருக்கிறார், அதனால் திசையை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் பொதுவாக கிழக்கு நோக்கி உட்காந்து மரபு அதனால் அப்படி சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் அமரலாம். எதிரில் தட்டில் குவளையும் கரண்டியும் திருநீரும் வைத்துக் கொள்க. தட்டு, குவளை, ஒரு கரண்டி, அப்புறம் திருநீர், இது 3 வச்சுக்கணும். 2 ஒரு தட்டு, அதுக்கு பஞ்சபாத்திரம்னு பேர். பஞ்சம்னா பஞ்சம்னா விரிந்தல்னு அர்த்தம். கீழே குவிந்து மேலே விரிந்து இருக்கும், அதனால் பஞ்சபாத்திரம். அது மேலே ஒரு சிறு கரண்டி, அதுக்கு ருத்ரணின்னு சொல்லுவாங்க, சிறு கரண்டி. கீழே ஒரு தட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் திருநீர் இந்த மாதிரி இல்லையோ அல்லது விபூதி பைலியோ இந்த மாதிரி சின்ன பைலியோ இப்போ வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்து தயாராக வச்சுக்கிட்டு உட்காந்து தட்டில் கொஞ்சம் பூ அல்லது இதழ் ஏதாவது பூ கொஞ்சம் சும்மா கொஞ்சம் தான் இதுக்கு வழிபாடு பண்ண போகிறோம். அந்த வச்சுக்கிறது. ஏனென்றால் மற்றொரு தட்டில் வில்வம் இதழ்களும் சிறிது மலர்களும் வைத்துக் கொள்ளலாம். கொண்டு வந்த குவளை நீரை ஓம் இதயம் போற்றி என்று நிரப்பிக் கொள்க. இதை நிரப்புற போது மனசுக்குள்ள ஓம் இதயம் போற்றி அப்படின்னு சொல்லி தண்ணியில் அந்த குவளையில் தண்ணியை இந்த குவளையில் ஊற்றிக்கிறோம், நிரப்பிக் கொள்க. மேலும் தேவைப்பட்டால் செம்பில் உள்ள நீரை வேண்டும் போது குவளையில் ஊற்றி கொள்ளலாம். சிறிது நீர் எடுத்து திருநீர் எடுத்து நீர் விடாமல் உச்சி, நெற்றி, இந்த 3 இடங்கள் இருக்கிறோம். நெற்றி, நாபி முதல் கழுத்து வரை, கைகளில் மணிக்கட்டிலிருந்து தோள் வரை, இந்த 2 கையிலையும். நம்ம திருநீரை வலது கையில் எடுக்கிறதுனால முதல்ல இடது கையில் வச்சுக்கலாம். நாளைக்கு பூசை பண்ணும்போது திடீர்னு நம்ம எப்படி இடது கையில் வைக்கிறது எடுத்தோடனே தோணும். ஏன்னா திருநீர் வலது கையில் இருக்குது. எப்பவும் திருநீரை இடது கையால் எடுக்கக்கூடாது. அதனால் வலது கையில் எடுத்து நெற்றி உச்சியில் வச்சுக்கணும், நெத்தியில் எப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தொப்புலேருந்து கழுத்து வரை, அதுக்கப்புறம் மணிக்கட்டிலிருந்து தோல் வரை, அதே மாதிரி வலது கை மணிகள் தோல் வரை, இந்த 3 இடங்கள்ல 5 இடங்கள்ல திருநீரை தூளா வச்சுக்கிறது. இதை உத்தூளனம்னு சொல்லுவாங்க. ஓம் சிவ சிவ என்று சொல்லி பூசிக்கொள்க. சிவசிவன் சொல்லி திருநீரெல்லாம் வச்சுக்கிறது, இந்த இடத்துல தூளா வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் கணபதி குரு வணக்கம். இப்போ வழிபாடு இடறிந்து முடிதல் பொருட்டு கணபதி அதாவது விநாயகரை நினைந்து கன்னங்களில் கொட்டிக்கொள்க. கன்னங்களில் கொட்டிக்கொள்க, இப்படி கொட்டக்கூடாது, இப்படி கன்னங்களில் கொட்டிக்கொள்க. அப்புறம் ஏதாவது பாடல் சொல்லணும். அதுக்காக ஒரே ஒரு விநாயகர் பாட்டு போட்டிருக்கோம். திருவாக்கும் செய்கருமம் கைமூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் விழும் பெருக்கும்
உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவர் தம்மை அப்படின்னு சொல்லி விநாயகர் பெருமான் நினைந்து இது கும்பிட்டுவோம். அதுக்கப்புறம் என்ற பாடலை பாடி வணங்குக. அடுத்து தீட்கை செய்த குருவை நினைந்து புருவ நடுவுக்கு நேரே இருகை கூப்பி கும்பிட்டு அப்படியே இப்படி இருக்கணும். வலது கை மேலே வச்சுக்கணும். நேரம் அந்த புருவ நடுவுக்கு நேரம் கை வச்சுக்கின்னு அங்கே தானே பார்த்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் பண்ணோம். அதனால அதுக்கு நேரம் வச்சு குருநாதரை இப்போ நான் தான் செய்து வச்சனால என்னை மனதில் நினைத்து கொண்டு அந்த பாட்டை சொல்லணும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே அப்படின்னு குருநாதரை நினைந்து திருமந்திர பாடலை பாடுங்க. இப்பொழுது ஆலமர் செல்வராகிய தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி, உமையம்மை, நந்தியம்பெருமான், சிவநெறி தலைவர்கள் அருளாளர்கள் ஆகிய திருவள்ளுவர், திருமூலர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர் ஆகிய சமயாசிரியர்கள் 4 பேர், திருமுறை ஆசிரியர்கள் இந்த 4 பேர் எல்லாம் மற்ற 23 ஆசிரியர்கள், 63 சேக்கிழார், மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவம், மரஞான சிவம், உமாவதி சிவம் ஆகிய சந்தான குரவர், அருணகிரிநாதர், தாயுமானவர், வடலூர் வள்ளலார் உள்ளிட்டவர்களை வரிசையாக நினைவு கூர்ந்து கும்பிடுவது நல்லது. இப்படி மேலே வச்சு அவங்களெல்லாம் இப்படி சொன்னால் அப்படி படிச்சுக்கினா போதும். அப்படி நினைச்சு கும்பிடணும். எல்லாரையும் கும்பிடுற மாதிரி பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே வாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீர்வார் அடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பால் மடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மாக்களே என்று நம்பியாரூரருடைய பாடலை பாடுக. அடுத்து அருள் நீராக்கல். நம்ம கொண்டு வந்து கோழையிலேருந்து இந்த கோழையை ஊற்றி வச்சுருக்கோம். இந்த தண்ணியை சாதாரண தண்ணி நம்ம கொண்டு வந்த தண்ணி குளித்து விட்டு கொண்டு வந்த தண்ணி, இதை அருள் நீராகாட்டுதல். எப்படின்னா புருவ நடுவில் உள்ள அப்படியே கவனி, புருவ நடுவில் உள்ள உயிர் அமிர்த உணர்வை வலக்கை சுட்டு விரல் வளைத்த அங்குச முத்திரையால், வலக்கை சுட்டு விரல் வளைத்த அங்குச முத்திரையால் கொண்டு வந்து குவளை நீரில் சேர்ப்பதாக பாவித்து நீரை சுழற்றி திருவைந்தெழுத்து ஓதி கைதட்டி சுற்றி சிற்றிகையிட்டு தேனுமுத்திரை காட்டி வலக்கை பெருவிரல் அணிவிரலையும் இணைத்த வட்டத்தின் வழியாக குவளை நீரை சில வினாடி உற்று நோக்கிய பின் வலக்கையால் சிறிது நேரம் மூடி அதில் உள்ள நீரை மந்திர அருள் நீராக்கி கொள்க. இதெல்லாம் பண்ணால் அது மந்திர நீராக மாறுதுன்னு பொருள். அப்படி பண்ணணும். இங்கேருந்து அவர் செய்து மறுபடியும் செய்து கட்டுறாங்க. அப்படி செய்தால் மந்திர நீராக மாறுது. அந்த நீரை சிறிது கரண்டியால் எடுத்து வலக்கையிலிட்டு தலைமையில் தெளித்துக் கொள்க. அப்படி தெளித்துக் கொள்கிற போது அத்தாவுன் அடியேனை அன்பார்த்தாய் அருள் நோக்கில் தித்த நீராட்டிக் கொண்டாய். அந்த வரி மட்டும் சொன்னா போதும். முடிஞ்சா இந்த பாட்டு போது சொல்லலாம், திருவாசகத்தில் வர்ற பாட்டு முடிஞ்சு சொல்லலாம், இல்லைன்னா சும்மா அப்படி தெளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உடம்பை கோயிலாக்கல். குவளை நீரை கரண்டியால் எடுத்து வலக்கையில் விட்டு, வலது கையில் விட்டு போகிறோம், அதனால இடது கையில் தான் எடுக்கணும். கரண்டியை வலது இடது கையில் வச்சுக்கின்னு கொஞ்சம் எடுத்துக்கணும். அதை விட்டா இருப்பாங்க. வலக்கையில் விட்டு உளுந்து முழுகும் அளவு, உள்ளங்கையில் உளுந்து முழுசுமா ஒரு சின்ன கரண்டியில் ஒரு பகுதி அளவு நீர் போற்றி நாலாருண்மை, போற்றியல் மெய்யறிவு, போற்றி 5ஆம் உணர்வு போற்றி என்று சொல்லி மும்முறை உட்கொள்ளுதல். அதாவது முதல்ல போற்றி 4ஆருண்மை, 24 தத்துவங்கள், போற்றியல் மெய்யறிவு, அப்புறம் 7 தத்துவங்கள், போற்றி 5ஆம் உணர்வு 5 தத்துவங்கள், 36 தத்துவங்கள் தூய்மைப்படுத்துகின்ற வகையில் 3 முறை நீர் கொடுத்தல். ஆத்ம தத்வாய ஸ்வாகா, வித்யா தத்வாய ஸ்வாகா, சிவதத்வாய ஸ்வாகா வடமொழி சொல்றாங்க பாருங்க. அதை நாம தமிழ் படித்து நம்ம குருநாதர் பெருமக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம சொல்றோம். ஆனால் தமிழை சொல்றோம். போற்றி 4ஆருண்மை, போற்றி 7 மெய்யறிவு, போற்றி 5ஆம் உணர்வு சொல்லி 3 முறை குடிக்கணும். 4ஆவது முறை தண்ணியை கையில் விட்டு இந்த வலது கையை பெருவிரலால் உதடு துடைத்துக் கொள்ளுதல். உதடை தொடச்சிக்கிறது, சும்மா எடுத்து தொடச்சிக்கிறது, தொடச்சிக்கிறப்ப உதடு துடைத்துக் கொள்க. வலக்கை பெருவிரல் அணிவிரல் நுனிகளை இணைத்த, வலக்கை பெருவிரல் அணிவிரல் நுனிகளை இணைத்த உச்சி, நாபி, இதயம், புருவநடு, இரு கண்கள், இரு காதுகள், மூக்கின் இரு பக்கம், உதடு, இரு தோள்கள், இரு கால் முட்டிகளை தொட்டு
வலக்கை சுட்டு விரல் நடுவிரலை இணைத்து இடைக்கையில் மும்முறை தட்டி தலையை சுற்றி சிட்டிகையிட்டு தலைக்கு மேல் அஞ்சலி கூப்பி நெஞ்சு வரை கொண்டு வந்து கும்பிட்டு உடம்பு முழுவதும் சிவனுரையும் கோவிலாக விளங்குகிறது என பாவித்து குன்புலால் யாக்கை பொறை பொறை கனிய பொன்னடும் கோயிலா புகுந்து என்பலாம் ஊருக்கு எளியாண்ட ஈசனே மாசிலா மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனர் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இங்கே என்ற மாணிக்க வாசகர் பாடலை முடிஞ்ச வர நல்ல இசையோட பாடிக்கலாம். அடுத்து திருநீர் அணிதல். பின் மந்திரமாவது நீர் என்ற பாடலை சொல்லிக்கொண்டே நீர் அணிதல் என்ற பாடலை ஓதி வலக்கை பெருவிரல் நடுவிரல் அணிவிரல்களால் ஆன நந்தி முத்திரையால் வலக்கை பெருவிரல் பெருவிரல்னா கட்ட விரல், அப்புறம் அணிவிரல்னா மோதிர விரல், அப்புறம் நடுவிரல், இந்த 3 விரலையும் ஒன்றா சேர்த்துக்கின்னு அந்த சுட்டு விரலையும் சுண்டு விரலையும் நீட்டிங்கன்னா அது பாருங்க நந்தி மாதிரி தெரியும். வடமொழியில் மிருகமுத்திராய் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல தமிழில் நம்ம நந்தி முத்திரை சொல்லுவோம். நந்தி முத்திரையால் எடுத்து நந்தி முத்திரையால் எடுக்கணும். சிட்டிகைகளாக வேண்டுமளவு திருநீற்றை எடுத்து இடது பையில் இடது கை உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்க. வலது கையால் நந்தி முத்திரையால் எடுத்து இடது கையில் வேண்டுமளவு வச்சுக்கலாம். சரியா எடுக்க முடியல 2-3 கூட எடுத்து வச்சுக்கலாம், தப்பில்லை. எடுத்து வைத்துக் கொண்டு உள்ளங்கையில் வைத்து வலக்கை அணிவிரல் பெருவிரலை இணைத்த வளைவினூடே உற்று நோக்கி தீமைகள் அகல்க என சிந்தித்து அவர் பார்க்குறார் பாருங்க. தீமைகள் அகல்க என்று சிந்தித்து அணிவிரலால், அணிவிரல் மோதிர விரல், அணிவிரலால் 5 முறை குருநாதர் அருளிய மூல மந்திரத்தை சொல்லி தொட்டு 5 முறை காதல் சொன்ன மந்திரத்தை சொல்லிக்கினே 5 முறை தொடரும். இந்த இடது கையில் இருக்கிற திருநீரை வலது கை மோதிர விரலால் இது தொடரும். தொட்டு வலக்கையால் மூடி, இப்படி கொஞ்ச நேரம் மூடணும். மூடி இறைவன் திருவருளையும் அவன் அருட்கலைகளாகிய நீக்கல் நிறுவல் ஞானம் மோனம் மோனமும் கடந்த இயல்பு நிலை ஆகிய 5ஐயும் சிந்தித்து நம்ம நிவர்த்திகளை பிரதிட்டைகளை வித்தைகளை சாந்திகளை சாந்தி அதீதங்களை நான் சொல்ல பாருங்க. அது விட சொல் அதுதான் போட்டுருக்கு. நிவர்த்தினா நீக்கல், நிறுவல் பிரதிட்டை, ஞானம் நீக்கல் நிறுவல் ஞானம் மோனம் இப்படின்னு 5 அந்த நிலைகள் இருக்கிற 5 நிலைகளும் அந்த சிந்தித்து அந்த தீர்வுகளை பதியும்படி சிந்தித்து போதிய நீர் விட்டு குழைத்து அந்த கரண்டியால் எடுத்து போதிய அளவு நீர் விட்டு நல்லா குழைச்சிக்கணும். அது தண்ணி குழைக்கும் போது வெளியில் செதறாமல் தட்டுக்கிட்டே வச்சுருந்தா தட்டிலே படும் ஓரளவுக்கு. வெளியில் பட்டால் தப்பு இல்லை, துணி போட்டு துடைச்சிக்கலாம். வெளியில் படாமல்ன்றது சிறப்பு. போதிய நீர் விட்டு குழைத்து எங்கெங்க திருநீர் வைக்கணும்னு சொல்கிறோம். உச்சி முதல்ல உச்சியில் வைக்கணும். உச்சி, நெற்றி, மார்பு, இரு புயங்களில் 3 முறையும். நெத்தியில் 3 முறை, மார்பில் நீளமாக 3 முறை, 2 தோள், 2 வலது கை தோள் இடது கை தோள் 3 முறையும். மீண்டும் சிறிது நீர் விட்டு குழைத்து உந்தி மேல் வயிறு அல்லது மேல் இரு முழங்கை, இரு மணிக்கட்டுகள், இரு முழந்தாள், இரு விலாப்புறங்கள், முதுகந்தண்டின் அடிப்புறம், கழுத்து ஆகிய இடங்களில் ஒவ்வொரு முறையும் ஆக 16 இடங்களில் 3 நடுவிரல்களால் குருநாதர் அருளிய மந்திரத்தை எண்ணிக்கொண்டே இட்டுக்கொள்க. சும்மா திருநீர் வச்சுக்கணும், தலையில் வச்சுக்கணும், உச்சியில் வச்சுக்கணும் சொல்லக்கூடாது. மனசில் அந்த சொன்ன மந்திரத்தை நினைச்சிக்கினே வச்சுக்கணும். திருநீற்று கோடுகள் நெற்றி மார்பு புயங்களில் 6 அங்குல நீளம். நெற்றில 6 அங்குலம், 6 அங்குலம், இந்த 2 தோல்லையும் 6 அங்குலம், இந்த இடங்கள்லாம் 6 அங்குல நீளமும் மற்ற இடங்களில் ஓரளவு அங்குல நீளமும் வருமாறு இட்டுக்கொள்க. பழகிக்கொள்வது நல்லது. நல்ல 3 முறை அப்படி 3 வரிசையாக வர மாதிரி இட்டுக்கொள்வது பழக்கத்தில் வந்துடும். இருக்குமாறு இட்டுக்கொண்டு பழகிக்கொள்வது நல்லது. இறுதியில் குவளை நீரை கரண்டியால் சிறிது எடுத்து வலக்கையில் ஊற்றி, கரண்டியால் சிறிது எடுத்து வலக்கையில் ஊற்றி அதன் விரல்கள் பெருவிரலை மேலே நீட்டியவாறு மடக்கி, அதாவது கும்பமுத்திரைன்னு பேர் இருக்கு. இப்படி காட்டுறது பாருங்க, இதுக்கு பேர் கும்பமுத்திரை. மற்ற கரெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஒரு கட்டவர் மட்டும் மேலே இருக்கிற பேர் கும்பமுத்திரை. கும்பமுத்திரையால் வலக்கையில் ஊற்றி பெருவிரலை நீக்கியவாறு இடக்கையின் மேல் நிறுத்தி கும்பமுத்திரையால் இடக்கையின் மேல் சிறிது நேரம் வைத்து
எடுத்து ஒழுகும் நீரை வலக்கையால் வாங்கி தலைமையில் சிவ என்று தெளித்துக் கொள்க. அப்படி நிறுத்தி அந்த ஒழுகிற தண்ணியை அப்படியே வலது கையால் வாங்கி சிவசிவன் தலையில் தெளிச்சுக்கணும். திருநீற்று நீர் அது ஒரு புனிதமான நீர். முதல்ல பண்ணது சாதாரண புனித நீர், இது சிறப்பு புனித நீராக நினைச்சுக்கணும். திருநீர் கலந்த நீர் அது சிவசிவன் தெளித்துக் கொள்க. அம்மையை நினைந்து சிறிது நீரும் மலரும் தட்டில் விடுக. கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சுக்கின்னு அப்படி கையில் வச்சுக்கின்னு தட்டில் அப்படி விடணும். அப்படி விடும்போது அம்மையை நினைந்து சிறிது நீரும் மலரும் தட்டில் விடுக. நங்கடம்பனை பெற்றவள் பொங்கினம் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே. படைக்கலமாக உண்ணாமத்து எழுத்து ஐந்தும் என் நாவில் கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உமக்கு ஆட்செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே என்ற 2 பாடல். முதல்ல சொன்ன நங்கடம்பனை பாடல், அடுத்து இந்த படைக்கலமாக இந்த அப்பர் பாடல்களை ஓதுக. பாவ நீக்கம், அதாவது தீவினை நீக்கம். குவளை நீரில் சிறிது வலக்கையில் விட்டு மூக்கு அருகில் கொண்டு போய் இடப்பக்க மூச்சை உள்ளே இழுத்து வலப்பக்கமாக மூச்சை விட்டு கையில் உள்ள தூய மந்திர நீர் உள்ளே மூச்சுடன் போய் மனமாசுகளை கழுவிக்கொண்டு மை போல் வெளியே வருவதாக பாவித்து அந்நீரை வலக்கை கட்டை விரலில் உள்ள காலத்தீயில் கவிழ்த்த கும்பமுத்திரையால் புருவத்தை நெறித்து கொண்டே விடுக. பாவனையா இருக்கக்கூடாது. மூச்சு கழுத்துனா மூச்சு முட்டிக்கும். அப்படி தண்ணி இழுத்துடக்கூடாது. பாவனையா அப்படி உள்ள போய் வெளியில வருவதாக பாவனையாக உள்ள போய் வெளியே பாவனை நினைச்சுக்கணும். அது கவிழ்த்த, இது கும்பமுத்திரைன்னு சொல்ல பாருங்க. இது கவிழ்த்த கும்பமுத்திரையால் இந்த வலது கால் கட்ட விரல்ல நம்ம இப்படி உட்கார்ந்தோம்னா இந்த வலது கால் கட்ட விரல் இடது முட்டி கீழே இருக்கும். அது மாதிரி இப்படி கவிழ்த்த கும்பமுத்திரையால் விடுக. அப்படி விடும்போது இப்படி புருவத்தை நெறித்து கொண்டு அதை எடுத்து பார்க்கணும். நன்று நாள்தோறும் நம்பினை கோயலும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீ திருவேற்களத்து உள்ளுரை துன்று முச்சடையாரை தொழுமீனே என்ற பாடலை ஓதிக்கொண்டே அப்படி விடணும். விடும்போது கொஞ்சம் கோபமா பார்க்க மாதிரி பார்க்கணும். அடுத்து மறைந்த முன்னோர்களை நினைந்து வலக்கை சங்கு முத்திரையால், வலக்கை சங்கு முத்திரை காட்டுறப்பாங்க. இந்த 5 விரல்ல முதல் 2 விரல் சுண்டு விரலையும், அதாவது சிறு விரலையும் மோதிர விரலையும் மடக்கிக்கணும். இது வச்சு பாருங்க, சங்கு மாதிரி தெரியும். இது வச்சு பாருங்க, சங்கு மாதிரி இது பாருங்க. இதுக்கு சங்கு முத்திரைன்னு பேரு. சங்கு முத்திரையால் மூவேழ் சுற்றம் முரணுறு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றி. 3 முறை இதில் தண்ணி விட்டு அந்த தட்டிலே விடணும். மூவேழ் சுற்றம் முரணுறு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றி. மூவேழ் சுற்றம் முரணுறு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றி அப்படின்னு 3 முறை சொல்லியும் ஒளி உலகத்தில் உள்ள தேவகணங்களில் ஆதரவை நினைந்து வலக்கையின் எல்லா விரல் நுனிகளிலும் தண்ணி விட்டு இப்படி விடணும். எல்லா விரல் நுனிகளிலும் ஒரு முறையும் உலக மக்கள் நலம் கருதி வலக்கை சுண்டு விரல் வழியாகவும் ஒரு முறையும் நீர் விடுக. 3 முறை சங்கு முத்திரையால, ஒரு முறை எல்லா விரல்களிலும், ஒரு முறை சுண்டு, 5 முறை விடணும். இந்த 5 முறை நீர் விடுக. அடுத்து ஞாயிறு போற்றுதல், சூரியனை வணங்குதல். இந்த நக்கருளி இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போற்றி அப்படி சொல்லி கொஞ்சம் பூவு நீரை எடுத்து அப்படி அப்படி தலையை சுற்றி விடணும். இந்த நக்கருளி இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போற்றி என்று சொல்லி சிறிது நீரும் மலரும் எடுத்து தன்னை சுற்றி விட்டு சூரிய மண்டலத்தில் தானும் இருப்பதாக எண்ணிக்கொண்டு 2 கைகளிலும் நீரை விட்டு இப்படி வச்சுக்கணும். 2 கைகளிலும் கொஞ்சம் நீர் விட்டு வச்சுக்கணும். 2 கைகளிலும் நீரை விட்டு அள்ளிக்கொண்டது போல ஏந்தி சிவஞாயிற்றை நினைந்து ஒரு முறையும் அதனுள் விளங்கும் சதாசிவத்தை நினைந்து ஒரு முறையும் அதனுள் நிலவும் முழுமுதற் கடவுள் அதாவது பரசிவத்தை நினைந்து ஒரு முறையும் ஆக 3 முறை நீரை 2 கைகளுக்கு இடையே ஒழுகுமாறு விடுக. இந்த 2 கை எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி விட்டீங்கன்னா இது வழியாக வரும். அது மாதிரி விடணும். இது பண்ணிட்ட பிற்பாடு மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமம் சொல்லுங்க பாருங்க. அது இல்லை நிமிர்ந்து உட்காந்து இவ்வளோ நேரம் பண்ணும்போது குடிஞ்சிருந்துருவேன். இப்போ நிறைய நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு முதலில் வலப்பக்க மூக்கை அடைத்து இங்கே பாருங்க, வலப்பக்க மூக்கை அடைத்து
இடப்பக்க மூச்சை வெளியே விட்டு அப்பக்கமாகவே மூச்சை உள்ளே இழுத்து இயன்றவரை உள்ளே இருத்தி இடப்பக்க மூக்கை அடைத்து வலப்பக்கமாக வெளியே விட்டு அப்பக்கமாகவே உள்ளே இழுத்து அடக்கி இடப்பக்கமாக வெளியே விட வேண்டும். இது ஒரு சுற்று. அடைச்சிங்கன்னா இழுக்கணும், நிறுத்தணும், திருப்பி விடணும், திருப்பி இழுக்கணும், நிறுத்தணும், விடணும். இது ஒரு சுற்று. இது மாதிரி 3 முறை 5 முறை 7 முறை 9 முறை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கலாம். முதல்ல கொஞ்சம் நாளைக்கு 3 முறை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ரொம்ப நேரம் மூச்சை பிடிச்சி விட்டுன்னு அவசியம் இல்லை. மூச்சு முட்டக்கூடாது. அதனால எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் முடிச்சிருங்க. அப்படி இழுக்கிற போதும் பிராணாயாம கணக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க, உள்ள இழுக்கிறதுக்கு 1 பங்குங்க, உள்ள இருத்தது பார்த்தீங்கன்னா 4 பங்கு, வெளியே விடும்போது 2 பங்கு விடுங்க. உதாரணத்துக்கு ஓம் அப்படிங்கிற மனதில் கணக்கு வச்சுட்டிங்கன்னா, ஓம் என்று சொல்வது இப்போ கையில் இருந்து விரல இருக்குன்னு வச்சுக்கங்களேன், 4 முறை ஓம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. 4 சொல்லி முடிச்சோடனே 2 பக்கம் அடைச்சிட்டு 4க்கு 16 முறை ஓம் சொல்கிற வரைக்கும் 2 மூக்கு அடைச்சிட்டு நீங்கள் 16 முறை இதிலே எண்ணிக்கலாம். நீங்கள் எட்டு வரும்போது விட்டுடணும். மறுபடியும் எந்த பக்கம் விட்டீங்களோ அது மறுபடியும் முன்னே இழுக்கணும். இழுத்து அதே போல் 4 பங்கு இழுத்து 4 சொல்லி உள்ளே இழுத்து 16க்கு இழுத்து 2 பங்கு விடணும். இப்படி சொல்லி ஒரு சுற்று. இது இந்த மாதிரி 3, 5, 7 ஒற்றைப்படையில் செய்யணும். முதல்ல கொஞ்ச நாளைக்கு 3 முறை செய்யுங்க. அதுக்கப்புறம் இது சொல்லும்போது தண்ணி இதை முடிச்சுட்டு ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடன் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து எத்து வாக்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே. அடுத்து 5 எழுத்து எண்ணல். இதெல்லாம் பண்ண பிற்பாடு தான் 5 எழுத்து எண்ணணும். காதல் சொன்ன அந்த மந்திரத்தை இனிமேல் தான் எண்ணணும். இதை பின் கைகளை கழுவிக்கொண்டு மூக்கெல்லாம் தொட்டம் போகும். அதனால மீண்டும் ஒரு தண்ணி விட்டு கையை கழுவிக்கணும். அது பார்த்து கையை கழுவிக்கொண்டு வலக்கையால் இடக்கையை மேலும் கீழுமாக 2 முறையும், வலக்கையை இடக்கையால் மேலும் கீழும் 2 முறையும், இடக்கையால் வலக்கையை மேலும் கீழும் ஆக ஒவ்வொரு முறையும் தடவியும் தீக்கை ஆசிரியர் கற்பித்தபடி விரல்களை தடவிக்கொண்டு எப்போதும் செயல் தூய்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்து நிமிர்ந்து அமர்ந்து இவ்வளவு நேரம் குனிஞ்சுக்கிட்டு பண்ணி நிமிர்ந்து உட்காந்துக்கணும். அது மாதிரி பண்ணணும். நெக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே. சலமிலம் சங்கரன் சார்ந்தவர்க்கு அல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்துக்கு ஏற்பது ஓர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்ற சம்பந்தர் பாடலையும் அப்பர் பாடலையும் உளமுருகி முடிஞ்ச வரையில் எவ்வளோ விசையோட முடியும் ஓதி சிவமணி மாலை எடுத்து பிறர் கண்ணில் படாதவாடி தூய ஆடையால் மூடி தூய ஆடையால் மூடி இதயத்துக்கு நேராக தலைமணியை ஓம் என்று பிடித்து தலைமணி குருமணி அல்லது தலைமணி தலைமணின்னு பேரு, நாயகமணின்னு சொல்லுவாங்க, தலைமணி சொல்லுவாங்க. ஓம் என்று பிடித்து குருநாதர் கற்பித்தபடி ஒவ்வொரு மணியாக உருட்டி அவர் அருளிய மந்திரத்தை 108 முறை சிவம் செய்க, அதாவது ஜபம் செய்க. குறைந்தது 108 முறை இப்படி வச்சுக்கணும். இதில் வந்து நகரம் நமசிவாய மந்திரம் இருந்தால் மணி கீழே தள்ளணும். சிவாய நம்ம சி என்ற எழுத்து முதல்ல இருந்துச்சுன்னா மணி மேலே தள்ளணும். அவ்வளோதான் கணக்கு. இது வந்து 108 54 மணி இருக்கிறனால 2 சுற்று கணக்கு. 108 மணியை வச்சுட்டிங்கன்னா ஒரு சுற்று வைக்கணும். நீங்கள் எண்ணும் பொழுது நெஞ்சுக்கு நேராக தான் அந்த கை வச்சுக்கணும். இந்த கை வந்து கீழே போயிடக்கூடாது. அதனால் இந்த துணி இப்படி மேலே போட்டுட்டியா இப்படி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே இந்த துணி இப்படி வச்சுட்டோம்னா அந்த பாட்டு கை நினைக்கணும். இந்த கை கீழே வந்துக்கும். வச்சுட்டிங்கன்னா சரியா. தள்ளிக்கலாம். இந்த விரலுக்கு மேலே 4 பேருக்கு மேலே மாட்டணும். அவ்வளோதான். மணி கீழே விழுகாமல் இருக்குமா அப்படியே நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த காதல மந்திரம் சொல்லும் போது நானா நினைச்சு சொல்றது இல்லைங்க. அந்த நேரத்தில் இறைவன் என்ன உணர்த்துக்கிறானோ அதுதான் சொல்லிடுறோம். சில பேருக்கு நாவில் தொடங்கும், சில பேருக்கு சீல தொடங்கிருக்கும். அது காதில் அப்போ அந்த நேரத்தில் இறைவன் என்ன உணர்த்துக்கிறானோ அதுதான் அப்படியே சொல்லியிருக்குது. அதனால அந்த நான்னா இப்படியும் சீனா வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னணும் அப்படி யாருக்கும் தெரியாதுன்னா சொல்லும்போது சத்தமாக சொல்லக்கூடாது அந்த மந்திரத்தை. அது மந்திரம் வந்து நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிக்கணும். நமக்கு மட்டும் கேட்குற அளவில்
மெல்லிய குரலில் நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லணும், சத்தமாக சொல்லக்கூடாது. நம்ம வெளியிலலாம் சில பேர் பாடும்போது சொல்ற பாருங்க, அது வேற. இது காதில் உபதேசம் பண்ண மந்திரத்தை நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லணும் மனசுக்குள்ள. சொல்லி 108 முறை சொல்லணும். 54 இருந்தால் 2 முறை, சில பேர் 36 மணி வச்சுருப்பாங்க 3 முறை, 108 மணி இருந்தால் ஒரே முறை சொல்லிக்கலாம். அது மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் தலையில் கழுத்தில் போட்டுக்கலாம். அது வரையில் நம்ம கீழே பக்கத்தில் எங்கே வச்சுக்கணும், ஒரு தட்டிலையோ ஒரு துணி மேலேயே வச்சுக்கணும். இது பண்ணி முடிச்ச பாடு கழுத்தில் போட்டுக்கலாம். இது முடிஞ்ச பிற்பாடு முதல்ல 2 பாட்டு சொன்ன பாருங்க, நெக்கோடாகும் சலமீலன் சங்கரன். இது முடிஞ்ச பிற்பாடு சொற்றோனை வேதியன் சோதிவானவன் பொற்றோனை திருந்தடி பொருந்த கைதொட கற்றோனை போக்கியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானரே விச்சையும், நமச்சிவாயவே நானவென்றெத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. இந்த 2 பாடலை சொல்லி அதுக்கப்புறம் திருவடி நினைவும் அடக்கலம். நமக்கு எல்லா ஞானின் தலைவரது இறைவனுடைய திருவடி தான். அதனால் இந்த திருவடியை நினைத்து சொல்கிற மாதிரி சிவம்பர பொருளின் திருவடிகள் இணைந்து உருகி சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து 2 பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தலமே. இந்த மாணிக்கவாசகருடைய திருவாசல் பாடலை பாடி வலக்கையில் சிறிது நீர் விட்டு சிவம் தோன்றும் என்று சொல்லி உட்கொண்டு சிவபிரான் அம்மையோடு நம் உடம்பை கோயிலாக கொண்டு தங்கியிருக்கிறான் என்று எண்ணி அக்கோயிலை அழகுபடுத்துவதாக கருதி சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். திருநீர் முதல்ல பூசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இறைவன் நம்ம உள்ளத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பொட்டு வச்சுக்கிறோமா, நம்ம பொட்டு வச்சுக்கிறோம் எண்ணி கருதி சந்தனம் குங்குமம் முதலியவர்களை பொட்டாக இட்டும் பூசியும் அழகுபடுத்தி மகிழ்க. அப்புறம் நாள் கோள்கள் நல்லபடி அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற வகையில் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உடமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்ற சம்பந்தர் பாடல் அருளிய கோளறு பதிக பாடலை ஓதுக என்றால் அந்த பதிக பாடல் முழுதும் சொல்லலாம். நேரம் இல்லைன்னா ஒரு பாடல் சொல்லலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது மோர் குறைவிலை கண்ணி நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாரோடும் கருத்தகை இருந்ததே என்ற பாடலையும் ஓதுக. பின் குவளை நீரில் பதிந்துள்ள மந்திர ஆற்றலை எழுப்பி நெற்றி நடுவில் ஒடுக்கிக் கொள்க. இங்கிருந்தால கொண்டு வந்து சேர்த்தோம், அங்குச முத்திரையால கொண்டு வந்து சேர்த்தோம். அதனால திருப்பி அதை தொட்டு அதில் ஒடுக்கிக்கணும். ஆவாகனம் விசர்ஜனம்னு வடமொழியில சொல்வார்கள். எழுந்தருள பண்ணுதல் ஒடுக்குதல். இது முதல்ல பண்ணது ஆவாகனம், வடமொழியில சொன்னா. தமிழை எழுந்தருள பண்ணுதல், இப்போ விசர்ஜனம் ஒடுக்குதல். பதிந்துள்ள நீரை மந்திர ஆற்றலை எழுப்பி நெற்றி நடுவில் ஒடுக்கிக் கொள்வதாக பாவித்து பெருவிரல் அணிவிரல்களை இணைத்து நீரையும் உருவ நடுவையும் தொட்டு திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி திருநீர் எடுத்து இட்டுக்கொண்டு சிவசிவ என்று எழுந்து வசதிப்படி பூசை இடத்தில் உள்ள படங்கள் மூர்த்திகளுக்கு மலர் சூட்டி பழம் கற்கண்டு ஏதேனும் வைத்து படைத்து 12 திருமுறை பாடல்களை வரிசையாக இயன்றவரை பாடுக. பஞ்சபுராணம் எனப்படும் தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்னும் 5 பாடல்களையும் பாடுக. அதாவது நேரம் இருந்தால் 12க்கு சொல்லலாம்.
எனக்கு நேரம் இல்லைங்க சுருக்கமாக பண்ணணும்னா 5 பாடல் சொல்லலாம். சொல்லி எழுந்து தூப தீபம் காட்டி ஈர்வளாவி வடக்கு நோக்கி விழுந்து கும்பிட்டு அல்லும் பகலுமாய்ந்தார் தாமே அத்தியும் சந்தியும் ஆனார் தாமே சொல்லும் பொருளெல்லாம் ஆனார் தாமே கோத்திரமும் சாத்திரமும் ஆனார் தாமே பல்லுரைக்கும் பாவெல்லாம் ஆனார் தாமே பழனை பதியா உடையார் தாமே செல்லும் நெறிகாட்ட வல்லார் தாமே திருவாலங்காடுரையும் செல்வர் தாமே என்ற அப்பர் பாடலை பாடி வாழ்க கந்தனர் வானவர் ஆதினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஒங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயரு தீர்கமே என்பன போன்ற உள்ள பொது வாழ்த்து பாடல் இது மாதிரி இருக்குது. இது கட்டாயம் சொல்லலாம், மற்ற பாடல் சொல்லலாம். பாடி இயன்றவரை பாடி திருச்சித்தமன் சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்க. இதுதான் இந்த சந்தி வழிபாடு செய்கிற முறை. எனக்கு 108 முறை பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. 108 முறை கட்டாயம் சொல்லணும். இப்படி நேரம் இல்லைன்னா இதே புத்தகத்தில் போட்டிருக்கேன். அங்கையால் 11 முறை எண்ணுங்க. அதை சொல்லலை, அதை சொல்லி காட்டுறேன். அங்கையால், அங்கைனா கை, கையிலே எண்ணுதல், அங்கையில் எண்ணுதல். அதே மாதிரி பாருங்க. இது வந்து எவ்வாறு முடியாத போது செய்யறதுக்கு சும்மா புத்தகத்துக்குனால சொல்லி வைக்கிறான். அதுக்காக தான் ஐயா தான் சொல்லிட்டாரு 11 முறை சொல்லணும். 11 முறை வேகமாக பண்ணிக்கூடாது. 108 முறை கட்டாயம் பண்ணணும். சாம்பார் சாதம், மோர் சாதம் சாப்பிட்றோம்ல, அவசரத்தில் சில என்ன பண்ணுறான், வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டு கிளம்பிடும். அது மாதிரி அவசரமாக இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி சுருக்கமாக ஒரு 11 முறை எடுக்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்குங்க. அது இது எப்படி நம்ம ரெண்டு அம்மையப்பரா நினைச்சுக்கிட்டு இங்கிருந்து தொடங்கி இப்படி வந்து முடிக்கணும். இந்த ரெண்டு விட்டுட்டு நீங்க செய்யறது 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 9 நடுவரில் மட்டும் விட்டுருணும். ஆணவம் நல்லா அதை விட்டுருலாம். இது மாதிரி பண்ணி இது வழிபாட்டை நிறைய செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம நேரம் இருந்தது தினந்தோறும் திருப்புற கட்டாயம் படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பூசை பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட கூடுதல் முக்கியம் தினந்தோறும் நம்ம பஞ்சபுரம் நம்ம திருமுறை பாடணும். இதுலேயே சொல்லிருக்கோம் 12 திருமுறை, அது 5 பாடணும்னு. நேரம் இருக்குதுன்னு வைங்க, தினம் ஒரு 10 பதிகம் படிக்கலாம். இப்படி ரொம்ப நேரம் கம்மியாக இருக்குதுங்க, ஒரு 5 பதிகம் படிக்கலாம். இல்லைன்னா ஒரு பதிகமாக தினம் படிக்கணும். நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க பைபிள் எடுத்து படிக்கிறாங்க. நம்ம என்றைக்காவது கோயிலுக்கு புத்தகம் எடுத்து போகிறோமா? எடுத்துட்டு போகிறது இல்லை. நம்ம குழந்தைங்களை பழக்கப்படுத்துறது இல்லை. ஆனால் கட்டாயம் திருமுறை தினந்தோறும் படிக்கணும். ஒரு காலம் எனக்கு காலையில் அவசரமாக போகிறோம், நேரம் இல்லைன்னா மாலையில் வந்து பூஜை பண்ணிவிட்டு இது மாதிரி போகிறோம். இது வந்து நாம் இதெல்லாம் படித்து சொல்லி காட்டுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்குமா? 40 நிமிஷம் ஆயிருந்தது. அதை படித்து சொல்லி காட்டி செய்து காட்டுறதுனால இதை நீங்கள் எல்லா பாடலும் ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடம் தான். புது பாடல் ஒன்றும் இல்லை. ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச வழக்கமாக நம்ம சொல்கிற பாடல் தானே. எல்லாம் தெரிஞ்ச திருமுறையெல்லாம் கேட்குறவங்களுக்கு பாடலும் தெரியும். அதனால் அந்த தொடர்கள் எப்படி இந்த சீக்வன்ஸ் வரிசையாக எப்படி செய்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு பண்ணோம்னா தொடக்கத்தில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷம் ஆகும், இல்லை ஒரு அரை மணி நேரம் ஆகும். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 10 நிமிடத்தில் முடிச்சிடலாங்க மொத்த வழிபாட்டையும். இந்த நான் சொல்கிறது அந்த 5 பஞ்சபுராணமும் சேர்த்து சொல்கிறேன். அவ்வளோதான் ஆகும். காலையில் ஒரு 10 நிமிடம், இரவு எப்போ வர்றோமோ அப்போ. அதெல்லாம் தொடக்க காலத்தில் எங்கள் அடிகளார் எனக்கு சின்ன வயசில் பண்ணும்போது பள்ளிக்கூடம் போகணும். பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுவோம். இல்லை 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடியும். கொஞ்சம் நேரம் விளையாடிட்டா கூட 5:30 வீட்டுக்கு வந்துடுவோம். உடனே எங்கள் அம்மா இருப்பாங்க, மூஞ்ச பூஜை பண்ணு சொல்லி வற்புறுத்துவாங்க. ஏன்னா அப்பா அலுவலகம் போயிருப்பார். அதுக்கப்புறம் கல்லூரி போனேன். கொஞ்சம் வெளியில் அவங்க நட்புகளோட போகிறது வந்து லேட் ஆகும், நேரம் கழிச்சு வருவோம். அப்போ மறுபடியும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போன போது நான் சைதாப்பேட்டையில் வீடு, அம்பத்தூரில் ஆஃபீஸ், 25 கிலோமீட்டர் போகணும். இந்த மாதிரி போக்குவரத்து இல்லாத காலம். இரவு 10 மணி 10:30 மணிக்கு வருவேன். வந்தாலும் கை காலெல்லாம் கழுவின்னு ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடுவேன். அப்படி பண்ணணும் நம்ம. அதாவது மாலை நேரத்தில் நமக்கு எப்போ முடியுதோ அப்போ 10 மணிக்கு வந்தாலும் 11 மணிக்கு வந்தாலும் வந்த உடனே கை கால் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. கை கால் கழுவின்னு இந்த வழிபாட்டை ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்துக்கலாம். இதை ஒரு கடைப்படியாக நீங்கள் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஏற்கனவே இப்போ ஒரு எல்லாம் செய்து காட்டுங்க. நான் படிச்சுக்கிறேன், அதை செய்து காட்டினா இது வந்து விஷுவல் எஜுகேஷன். பார்க்குறதாலே தெரியும். சும்மா நம்ம படித்தது தெரியாது. அதனால செய்து காட்ட சொல்லிருக்கோம். செய்து காட்டுறதை பார்த்ததுனால மனசில் நிற்கும். ஒரு காலம் மறந்துட்டா கூட இந்த வீடியோ அவர் அனுப்பி வைப்பார், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக 2 காலம், காலையிலையும் மாலையில் எப்போ முடியுதோ அப்போ
2 காலம் கட்டாயம் தொடர்ந்து தெய்வில்லாமல் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அருமையான இந்த வழிபாட்டை ஏற்றிருக்கிறவங்களை எல்லாம் பாராட்டி வாழ்த்தி இந்த செயல்முறை விளக்கத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். 5 எழுத்து மந்திரம் நீங்கள் சொல்வது தான் உண்மையில் உங்களுடைய கணக்கில் சேமிக்கக்கூடிய செல்வம். அதுதான் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் கணக்கில் சேமிக்கக்கூடிய செல்வம். நம்ம எப்படி உலக வாழ்க்கையில் இருக்கும்போது எவ்வளவு வாய்ப்பு இருக்குதோ வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் அந்த பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற நினைக்கிறோம். இந்த பொருள் என்பது உலகியலுக்குரிய பொருள். நீங்கள் இறைவனோடு கலப்பதற்கு இந்த மந்திரம் தான் துணை செய்யும். அதனால் நீங்கள் 108 என்பது குறைந்தபட்சம் சொல்லுகிற அளவு அன்றி உண்மை அது அல்ல. நீங்கள் ஒரு நாளைக்கு கணக்கு பிரகாரம் சொல்லணும்னா 21,600 முறை சொல்லணும். நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற எண்ணிக்கை 21,600 முறை. நம்ம அவ்வளவு நேரம் சுவாசிக்க மாட்டோம் என்பதனால தான் அதில் 100ல் 1 பங்கு காலையில் 108, சாயந்தரம் 100, மொத்தம் 216. இதை சுருக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைச்சுக்கூடாது, 108 தான் சொல்லணும் அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இது உண்மையிலேயே இந்த பிறவியில் நீங்கள் சேமிக்கக்கூடிய செல்வம் இந்த 5 எழுத்து மந்திரம் தான். இந்த மந்திரத்தை விடாமல் நீங்கள் ஜபித்து கொண்டு நாள்தோறும் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா சிவபூசைக்கு உங்களை உயர்த்தி விடும். அந்த சிவபூசையிலிருந்து அந்த மந்திரத்தை விடாது கணிக்க ஐயா வாங்கியது போல 3ஆம் நிலை கொண்டு வந்து உங்களை சேர்த்திடும். அது கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட சேர்த்திடும். வழிபாடு பட்டப்போ 108 முறை கட்டாயம் சொல்லணும். அந்த ஞாபகம் வச்சுக்கணும்.